வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி, நாகப்பட்டினம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜ் ஆகியோரை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், நடைபெறக்கூடிய தேர்தல் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் என்றார். நடைபெற இருக்கிற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். ஏதோ பாஜக ஆட்சியை வீழ்த்துறதுக்காக நடக்கிற தேர்தலாக மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இல்லாமல் போய்விடும் என எச்சரித்தார். கண்ணுக்கு முன்னால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரிச்சாங்க. அங்க இருக்கிற மக்களோட விருப்பத்துக்கு மாறாக யூனியன் பிரதேசமாக மாத்தினாங்க. இப்போ கூட ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தலை அறிவிக்கல. இதுதான் பாஜகவின் பாணி, சர்வாதிகாரம். இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம். ஏன், பாஜக திரும்ப ஜெயிச்சா இதே நிலைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும். மேலும் கையில் கிடைத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிரதமர் மோடி நாட்டையே நாசம் செய்துவிட்டதாகவும், இனிமேலும் அவரது ஆட்சி தொடர்ந்தால் அது தமிழ்நாட்டிற்கு அழிவு காலம் என்றும் கடுமையாக சாடினார். தன் கையில் கிடைச்ச அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அழிக்க முயல்வது மட்டுமல்ல, நாட்டையே நாசம் பண்ணிட்டார். இனி மோடி ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டுக்கு அழிவு, இந்தியாவுக்கும் நல்லதல்ல. அத்தோடு அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்ததால் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வெட்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் ஆளுநர் RN ரவி பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என ஆவேசமாக கூறினார். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அரசியலமைப்பையும் அவமதிச்சா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம், மாண்புமை நீதியரசர்கள் சொல்லி இருக்காங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். தொடர்ந்து பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம், 3 வேளாண் சட்டங்கள் என மத்திய அரசின் மக்கள் விரோத சட்டங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்துவிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை எதிர்ப்பதாக பச்சை பொய் சொல்வதாக குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமா இருந்துட்டு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சாங்க. நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.